சோதனைகள் வரும்போது சகித்து கொள்ளுங்க. வெள்ளியும் குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிற கர்த்தர். வெள்ளியை குகை சோதிக்கும். கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது எப்படி நடக்கிறது? இந்த வெள்ளியை எப்படி பரிசுத்தப்படுத்துறாங்க? இதை எப்படி சுத்திகரிக்கிறாங்க? இதை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். ஒரு தட்ட ஆண் கையில் இருந்த வெள்ளியை எடுத்து அவன் என்ன பண்ணுவான்? முதலாவதாக அது நெருப்புல காட்டுவான். ஏனென்றால் அந்த நெருப்புல காட்டும் பொழுதுதான் என்ன நடக்கிறது? அந்த நடுமயத்துல நெருப்புல வைக்கும் பொழுதுதான் அது சூடு அதிகமா இருக்குமா. அந்த நெருப்பின் நடுமயத்துல தான் கொண்டு போய் அந்த வெள்ளியை காட்டுவாங்க. ஏன்னா அந்த நடுமயத்தில் தான் நெருப்பின் சூடு அதிகமாக இருக்கும், அனல் அதிகமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட செயல் தான் வெள்ளியில இருந்த அழுக்கை என்ன பண்ணுமா? முழுவதுமாக நீக்குமா. அப்போ அந்த நெருப்பில காட்டும் பொழுதுதான் அந்த வெள்ளி சுத்திகரிக்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் அந்த வெள்ளியை அந்த நெருப்புல காட்ட வேண்டும். இந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு கடந்து நீங்க காட்டுவீங்கன்னா அந்த வெள்ளி என்ன ஆயிடும்? ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம, யாருக்கும் உதவாம அது வீணாய் போய் விடுமா. அந்த நெருப்பு அதை முழுவதுமாக சுட்டெரித்து விடுமா. அது ஒரு பயணம் இல்லாமல் போய்விடுமா. ஹல்லேலூயா. ஆகவே இந்த தட்டானுடைய கண்கள் இந்த வெள்ளியின் மேலேயே நோக்கமாயிருக்குமா. இந்த ப்ராசஸ் செய்து முடிக்கிற வரைக்கும் தட்டானுடைய கண்கள் அந்த வெள்ளியே உற்று நோக்கி பார்த்து கொண்டிருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படித்தான் வெள்ளியை வந்து நெருப்பில வைத்து அவர்கள் அதை சோதித்து அதை அவர்கள் மறுபடியும் சுத்திகரிக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இப்படிப்பட்ட காரியம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார்? ஏன் இப்படிப்பட்ட சோதனை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது நாம் அவர் செயலாக மாற வேண்டும். இப்போ அந்த வெள்ளிய சோதனைக்கு உட்படுத்த பின்ன என்ன நடக்குதான்? இந்த தட்டனுடைய முகம் அதில் அப்படியே தெரியுமா. அப்போ அந்த முகம் அவருக்கு தெரியும் பொழுதுதான் இந்த வெள்ளி கரெக்டா ரெடியா இருச்சு, இந்த நெருப்புல இருந்து எடுக்கான்ட்டு அவருக்கு அந்த அறிவு வரும். ஹல்லேலூயா. அதே போலதான் நம்மையும் கூட நம்முடைய கர்த்தர் அவர் சாயாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி நம்ம புடமிட்டு கொண்டு இருக்கிறார். அவர் புடமிட்டுக் கொள்வது எதற்காகனா நம்மை புதிதாக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. ஹல்லேலூயா. தட்டானுடைய கண்கள் அந்த வெள்ளையே பார்த்து கொண்டிருக்குமா. அதே போலதான் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. இந்த ப்ராசஸ், இந்த சோதனை முடிகிற வரைக்கும் ஆண்டவர் அவருடைய கண்ணை நம்மையில வைத்த கண்ணை எடுக்க மாட்டார். அந்த பிரச்சனை மூழ்கி போக மாட்டார். அந்த பிரச்சனை உன்னை மேற்கொள்ளாது. நீ அந்த பிரச்சனையை உட்டை தெரிந்து ஆண்டவர் கொடுத்த முழு பலத்தோடு உயர 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 எழும்புவீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இடைப்படுவாராக. ஹல்லேலூயா. ஆகவே வருகிற சோதனை குறித்து நீங்க எப்பொழுதுமே அழுந்து புலம்பக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மை சில நேரங்கள்ல உடம்பு